ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவோட நினைவுகள் மறக்கக்கூடாது, அப்பாவோட நினைவுகள் அழியக்கூடாது. அப்பா எங்கள் கூட எப்போவுமே இருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அன்னைக்கு அப்பாவுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது எங்களுக்கு எப்போவுமே, அதாவது எனக்கே வயசானா கூட அது மறக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் மட்டும்தாங்க இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். மற்றபடி இது பணம் சம்பாதிக்கணுமோ, இல்லை எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து நிறுத்தணுமோ, நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோன்றதை பீத்திக்கிறதுக்காக இதை நான் போடலை. ஸோ நீங்கள்லாம் என் மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் மறையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் தாங்க இந்த வீடியோவை எடுத்தேன். எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறேன். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டெரர் பீஸு. அப்பா எப்போவுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே கோவக்காரர். அதாவது கூட பழகினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதாவது யூடியூப்பில் பார்க்குற உங்களுக்கு அப்பா ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர். அப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே கோவக்காரர். எது சொன்னாலும், அப்பா என்ன சொன்னாலும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், கூட பிறந்த அண்ணன் தம்பி யார் வேணா இருக்கட்டும், அப்பாவோட குரல் ஒரு ஒசரம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். நாங்கள் அதெல்லாம் உணர்ந்திருக்கோம். ஸோ பழக்கப்பட்டவங்களுக்கும் கூட இருந்தவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாதுன்னு அப்பாவை பற்றி சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் தாங்க இது. அப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே டெரராக இருப்பாங்க, கோவமாக இருப்பாங்க. ஆனால் அந்த கோவத்துலேயும் ஒரு அழகான ஒரு சின்ன இதயம் இருக்குங்க. ரொம்ப 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 அன்பானவர், பாசக்காரர், யாரையும் விட்டு கொடுக்கவே மாட்டார், எந்த இடமா இருக்கட்டும். ஆனால் அம்மாவுக்கு தான் இது பெரிய 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 இழப்புன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அம்மாவை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பாருங்க. வார்த்தைக்கு 300 தடவை சாது தண்ணி எடுத்துகிட்டு வா, சாது இது எடுத்துகிட்டு வா, சாது அதை எடுத்துகிட்டு வா. பக்கத்தில் தாங்க இருக்கும். பட் அம்மா விட்டு அவர் ஒரு நாளுமே இருந்தது கிடையாது. அப்பாவுக்கு அம்மானா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ஒரு நாளும் எங்ககிட்ட அதை காட்டிக்கிட்டது கிடையாது. இங்கிலீஷ் வார்த்தை தான் பேசுவார். இங்கிலீஷ் வார்த்தைன்னா நீங்களே தெரிஞ்சுக்கோங்களேன். அம்மாவை இங்கிலீஷ் வார்த்தை பேசாத நாளே கிடையாது எங்கள் அப்பா. பட் அப்பா அப்படின்னா அம்மாவுக்கு கொஞ்சம் பயம்தான். இதில் என்ன ஒரு இவங்க 2 பேருக்குள்ள காம்பினேஷன்னா, அத்தை பசங்க மாமா பசங்க சொல்லுவாங்கள்ல, சொந்தத்தின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. உண்மையாகவே இவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையமாக தாங்க இருப்பாங்க. பட் ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கதை பேசுவாங்கல்ல, விடிய விடிய கதை பேசின மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மின்னேட்லேருந்து பார்த்தா 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏம்மா இன்னுமா தூங்கலை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் 1000 காலையிலேருந்து நைட் வரைக்கும் சண்டை போட்டாலும் மிட் நைட்டில் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறதே அழகாக இருக்குங்க. அப்பயும் எங்கள் அப்பா திட்டிகிட்டு தான் இருப்பார். நான் சும்மாலாம் சொல்லலைங்க. ஒரு சில பேர்லாம் சும்மா நார்மலாக திட்டிட்டு இப்படி விட்டுருவாங்க. பட் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை திட்டாத நாளே கிடையாதுங்க. திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது கூட எங்கள் அப்பா அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டால் கூட சொல்லுவாங்க, இவங்க உங்களை இவ்வளோ பார்த்துக்கிறாங்க, ஏன் இவ்வளோ திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, என் வீட்டுக்கார் திட்டலைன்னா தான் அதிசயம், திட்டினா அது அதிசயமே கிடையாது. அவர் திட்டலைனா தான் அவர் என் வீட்டுக்காரே கிடையாது, அவர் திட்டுறனால தான் என் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலங்க. சந்தோஷம் தாங்க பட்டாங்க. பட் இப்போ எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா வருத்தப்படுறது என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. அன்றைக்கி எங்கள் அம்மாவோட கடைசி அந்த தருணம், அதாவது பூவும் பொட்டும் சொல்லுவாங்கள்ல, அதை எடுக்கும்போது நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, எங்கள் அம்மா விட்டு ஒரு செகண்ட் கூட என்னால் மூவ் ஆக முடியல. ஏன்னா எங்கள் அம்மா எப்போவுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமத்தோடு இருக்கணும், பூ வெயி பொட்டு வெயின்னு என்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா கிட்டேருந்து அதை பறிக்கும் போது உண்மையாகவே சொல்கிறேங்க, எங்கள் அப்பா அன்றைக்கி போகும்போது கூட அப்பா வந்து எங்கேயோ கால் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, சரி மேலே போயாவது நம்ம அப்பா நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க தந்துச்சு. பட் அம்மாக்கிட்டேருந்து ஒரு விஷயத்த எடுக்கும் போது தாங்க அது புரிஞ்சிச்சு, அப்பா இந்த உலகத்தில் கிடையாது, அப்பா மூவ் ஆயிட்டாங்க. அம்மாவை இனிமேல் யாருமே என்ன சொல்கிறது அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ நானும் சரி என் தம்பியும் சரி அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணுன்றது எங்களுக்குள்ளே இருக்குங்க. அம்மா என்ன சொல்கிறது, அம்மா என்ன நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் சரி, அம்மா என்ன திட்டினாலும் சரி, நம்ம அதை விட்டுறக்கூடாது. நம்ம அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணுன்றது எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி அது இருக்குது.
நாங்கள் விட்டுற மாட்டோம்மா. அது மட்டும் இல்லை, அப்பாவுக்கு செய்ய வேண்டியது, தம்பிக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தாங்க ஒரு கட்டத்தில் புரிய வருது, அப்பா நம்ம கூட இல்லை அப்படின்றது. உண்மையாகவே வருத்தம் தாங்க.